அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். தீபாவளி ரெசிபிக்காக இந்த தீபாவளிக்காக நான் கொடுக்குற முதல் ரெசிபி ஸ்வீட் சோமாஸ். ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதும். துருவின தேங்காய், பொடி பண்ண சர்க்கரை, பொட்டுக்கடல பொடி, மைதா மாவு, கருப்பு எள்ளு, ஏலக்காய். இதை ஃபஸ்ட்டு எல்லாமே வறுத்து எடுக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு அடிகனமான வானலியில் ஒரு 10 ஏலக்காய் போல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏலக்காய் வாசம் எந்தளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஏலக்காய் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 10 எடுக்கிறேன். இதை நல்லா உப்பி வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இதை தோல் நீக்கிட்டு பொடி பண்ணி நம்ம உள்ளே சேர்த்த போகிறோம். அதே வானலியில் 2 டேபிள் ஸ்பூன் போல் கருப்பு எள்ளு. உங்களுக்கு எள்ளு வாசம் டேஸ்ட்டும் ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்திக்கலாம். ஆனால் எள்ளு அதிகமாக சேர்த்தும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெடித்து வர்ற அளவுக்கு இதை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ளேம் லோலேயே வச்சு வருங்க, இல்லைன்னா கரிஞ்ச வாசம் வந்துடும். இதையும் வறுத்து எடுத்துட்டு அதே வானலியில் நம்ம தேங்காயை வறுத்து எடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துருக்கிறேன். அளவு உங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கப் அளவுக்கு மைதா மாவுக்கு 1 கப் பொட்டுக்கடல பவுட்ரு, 1 கப் பொடிச்ச சர்க்கரை, 1 கப் துருவின தேங்காய். தேங்காயில் இருக்க ஈரப்பதமெல்லாம் போய் லேசாக வாசம் முருவி கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு, கலர் மாதிரி வர்ற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம வறுக்க வாசம் நல்லா வரும். இந்த மாதிரி லேசாக கலர் மாதிரி வர்ற அளவுக்கு வறுத்துட்டு இது கூடவே மற்றது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். முதல்ல வறுத்து வச்சுருக்க எள்ளு, பொடி பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கல்லையை நல்லா மிக்சியில் பவுட்ரு பண்ணிவிட்டு சளிச்சு எடுத்துக்கோங்க, அந்த குரணையெல்லாம் இல்லாமல். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு சிம்லேயே தான் இருக்கணும். இந்த பொட்டுக்கடல மாவு சேர்த்துனதுக்கப்புறம் லேசாக சூடாகணும். அந்த தேங்காய் சூட்டுக்கே சூடாகிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப் போல் பவுட்ரு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சர்க்கரை மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பிசு பிசுன்ற மாதிரி பூர்ணம் வரன்னு இல்லாமல் பிசு பிசுன்னு போன மாதிரி ஆகிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்க்கரையை கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துன எல்லா பொருளும் ஒன்று கலந்து வரணும். அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏலக்காயை தோல் நீக்கி வச்சுருக்கேன். இதை நல்லா பவுட்ரு பண்ணி இதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடியும் கலந்து விட்டுட்டு சர்க்கரை, பொட்டுக்கடல மாவு, தேங்காய், எள்ளு, ஏலக்காய் இது எல்லாமே நல்லா பூர்ணம் கலந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதை தனியாக வச்சுட்டு இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். முதல்ல சொன்ன மாதிரி 3 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திங்கன்னா இந்த பூர்ணமுக்கும் மாவுக்கும் கரெக்டாக போயிடும். தண்ணி விட்டு, உப்பெல்லாம் தேவையில்லைங்க, தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவும் இலகுவாக பிசைஞ்சிடாதீங்க, மாவு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஃபில்லிங் உள்ளே நிற்காமல் ஓட்டையும் விழுந்துடும். அதனால் கணக்கான பதத்தில் தண்ணி விட்டு, எப்போவுமே நீங்கள் யூஸ்வலாக சப்பாத்திக்கு பிசைகிற அந்த பதத்துக்கு சாஃப்டான டோ, ரொம்பவும் கொலன்னு பிசு பிசுன்னு இல்லாமல் சாஃப்டாக ஒரு டோ நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு பிசைஞ்சு எடுத்தோடனே இதை நம்ம இப்போ உருட்டி எப்படி சோமாஸ் செய்யறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. மாவு ரெடி, பூர்ணமும் ரெடிங்க. மாவில் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து கொஞ்சம் வர மாவு மைதா மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப மெல்லிசாக பூரியாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களால் மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிசாக திரட்டிட்டு இதை சோமாஸ் அச்சில் வச்சு பூர்ணம் வச்சு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா உருட்டி மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. சோமாஸ் அச்சில் லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் நம்ம வைக்கிற மாவு அச்சில் ஒட்டாமல் வரும். இது நீங்கள் யூஸ்வலாக கொலக்கட்டை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அதே அச்சு தான் இந்த சோமாஸ் அச்சுங்க. இதில் மாவு திரட்டின பூரியை விரித்து வச்சு உள்ளே எந்த அளவுக்கு உங்களுக்கு பூர்ணம் பிடிக்குதோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஃபில் பண்ணிங்கன்னா மாவு எண்ணெயில் பொரிச்சு, இதை நம்ம எண்ணெயில் பொரிக்கும்போது சோமாஸ் உடஞ்சி வெளியே பூர்ணம் வந்துடக்கூடாது. அந்தளவுக்கு நீங்கள் இதை டைட்டாக பேக் பண்ணணும். எங்கேயுமே எந்த சைட்லேயுமே சின்னதாக ஒரு கேப் கூட இல்லாமல் நல்லா டைட்டாக சீல் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸாக இருக்க மாவெல்லாம் எடுத்து விட்டுருங்க. நம்ம எண்ணெய் தடவுனனால அச்சிலேருந்து நமக்கு ஈஸியாக சோமாஸ் எடுத்துக்கிட்டு வரும். பாருங்கள், நீட்டாக மோல்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எங்கேயாவது
ஹோல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் மோல்ட்லேருந்து எடுத்தோடனே எதுவும் ஓட்டை இல்லாமல் இருக்காங்கிறத நல்லா செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மீதம் இருக்க மாவு எல்லாமே பூரியாக திரட்டி இந்த மாதிரி பூர்ணம் வச்சு சீல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போல் இது அப்படியே உணர விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் பொரிக்கும் போது உங்களுக்கு பூர்ணம்லாம் வெளியே வராமல் இருக்கும். நம்ம இன்றைக்கி எடுத்த 3 கப் மாவுக்கு 1 கப் பொட்டுக்கடலை பொடியும் 1 கப் துருவின தேங்காயும் 1 கப் பொடிச்ச சர்க்கரையும் சேர்த்துனோம். இந்த 3 கப் மாவுக்கு பூரணம் கரெக்டாக போயிடுங்க. நமக்கு கிட்டத்தட்ட 30 சோமாஸ் அளவுக்கு நமக்கு சோமாஸ் கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ஐட்டம், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். யூஸ்வலாக இந்த சோமாஸ் எல்லாம் எந்த ஒரு ஸ்வீட் கடையிலையும் கிடைக்காது. நீங்கள் இந்த தீபாவளிக்கு வீட்டில் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எல்லா சோமாஸும் இப்போ மோல்ட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறமா அந்த கடாயில் ஒவ்வொரு சோமாஸாக அழுங்காமல் விட்டு அது எதுவுமே பிரிஞ்சு வராமல் பார்த்துக்கோங்க. பிரிஞ்சு வந்தால் பூர்ணம் உள்ளே இருக்கிறது பூரா எண்ணெயில் வந்துடுங்க. அதுக்கப்புறம் எண்ணெயை மறுபடியும் வடிச்சிட்டு தான் அடுத்த பேட்ச் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா சீல் பண்ணுறது மட்டும் ஓட்டை இல்லாமல் பார்த்து சீல் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா பக்கமும் நல்லா வெந்து வர்ற மாதிரி பொறுமையாக வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா வெளியே பார்த்திங்கன்னா மொறுன்னு இருக்கும். ரொம்ப நீங்கள் சூடு ஆறுறதுக்குள்ளே எடுத்து டப்பாவில் வச்சிடாதீங்க. நல்லா வெளியே தட்டில் பரப்பி வச்சு ஆறுனதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வைங்க. ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் பாக்ஸில் போட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணால் தான் வதன்னு போகாமல் கிறிஸ்பியாகவே இருக்கும். இந்த மாதிரி எல்லா சோமாஸையும் நம்ம குயிக்காக பொரிச்சு எடுத்துடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. குவிக்காக இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ பார்த்துடலாம். நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி 30 சோமாஸ் வந்தது. நான் இங்கே 2 சோமாஸ் நீங்கள் எடுக்கும்போது என்னென்ன நியூட்ரியன்ஸ் அதில் இருக்குமோ அதுதான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு தீபாவளி ரெசிபியோடு உங்களை நான் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.